தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 30வது வாரம் புதன்கிழமை. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் கடவுளால் முன்குறித்து வைக்கப்பட்டவர்கள். கடவுளுடைய சிந்தனையில் நாம் இன்றும் நிலைத்திருப்பவர்கள். கடவுள் நம்மை ஒருபோதும் மறப்பதில்லை. எப்போது கடவுள் முன்குறித்து வைத்திருக்கின்றார்? பேசியர் புத்தகம் 1:4 படிக்கிற பொழுது, நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் வாழ்வதற்கு உலகம் தோன்றுவதற்கு முன்னாலேயே கடவுள் நம்மை முன்குறித்து வைத்திருக்கின்றார். கிறிஸ்து வழியாக நம்மை முன்குறித்து வைத்திருக்கின்றார் என்று சொல்லி, கிறிஸ்துவின் வழியாக கடவுளுக்கு ஏற்புடைய மக்களாய் மாறிட கடவுள் நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார். இப்படி முன்குறித்து வைத்த நம்மை கடவுள் அழைத்திருக்கின்றார். தன்னுடைய மகனாக, மகளாக, தன்னுடைய சீரராக வாழ கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கின்றார். அழைத்த இறைவன் தன் சீடர்களை அனுப்புகின்ற பொழுது வெறுமையாய் அனுப்பவில்லை. அவர்களுக்கு தன் அதிகாரத்தை கொடுக்கின்றார், குணப்படுத்தும் ஆற்றலை கொடுக்கின்றார், நற்செய்தி எடுத்து ஈம்பதற்கான வல்லமையை கொடுத்து அனுப்புகின்ற. அதை போல அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் கடவுள் தமக்கு ஏற்புடையவர்களாக மாற்றுகின்றார். எப்படி ஏற்புடையவர்களாக மாற்றுகின்றார்? தன்னுடைய ஆவியை அவர்கள் மீது பொழிந்து, தன்னுடைய ஆவியை அவர்களுக்கு கொடுத்து, இந்த ஆவியால் நிறைத்து, அதன் வழியாக அவர்கள் தமக்கு ஏற்புடைய மக்களாய் மாறிட, தமக்கு ஏற்புடைய மக்களாய் வாழ்ந்திட அவர்களை தயார்படுத்துகின்றார். இந்த ஆவியானவர் நம்மிலே பொழியப்படுகின்ற பொழுது நமக்கு நிறைகின்ற, நம் வாழ்விலே நிகழ்கின்ற நிகழ்வுகள் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது பவுலுடையார் மிக தெளிவாக இந்த நாட்களிலே தன்னுடைய திருமுகத்தில் எழுதியிருக்கின்றார். சிறப்பாய் இன்றைய முதல் வாசகத்தை படிக்கின்ற பொழுது தூய ஆவியின் செயல்பாடுகள் நம்ம எப்படி கடவுளுக்கு உகந்தவர்களாக மாற்றுகிறது சொல்லி பார்க்கின்ற பொழுது, வலுவற்ற நம்முடைய நிலையிலே அவர் நமக்கு துணை புரிபவராக இருக்கின்றார். இந்த உலகம், பாவம், தீமை இவையெல்லாம் சூழ்ந்திருக்கின்றன. நம்முடைய உடல் பலவீனமானது மிக எளிதாக வீழ்த்தப்படக்கூடியது, உணர்ச்சிகளுக்கு அடிமைப்படக்கூடியது. எனவேதான் இந்த வலுவற்ற நிலைக்கு நமக்கு துணை புரிவதற்காக, நன்மைகளை தேர்ந்தெடுக்க, நல்லவர்களாக வாழ, நல்லதை பேச, நன்மையை செய்ய, இறைவனோடு இணைந்து வாழ நமக்கு துணை புரிய பரிசுத்த ஆவி நமக்கு துணை புரிபவராக இருக்கின்றார், நம்மை பலப்படுத்துபவராக இருக்கின்றார். இந்த தூய ஆவியின் துணையோடு தான் 1 கொரிந்தியர் 12:3 படிப்பதை போல இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கையிட ஆரம்பிக்கின்றோம். இப்படி அறிக்கையிடுகின்ற பொழுது, அதே ரோமர் புத்தகம் 12:10 படிக்கின்ற பொழுது, இயேசுவை ஆண்டவன் வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுகின்ற வார்த்தையின் பிரகாரம் மீட்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு துணை புரியக்கூடியவராக தூய ஆவி இருக்கின்றார். அதே தூய ஆவியானவர் தான் நமக்கு துணையாக இருக்கிறதில்லை, ஜெபிப்பதற்கு. எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும், எதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியாது. எனில் உணர்ச்சி வசப்பட்ட மனிதர்களாகிய இருக்கின்ற நாம் அந்த சூழ்நிலையில் நாம் சந்திக்கிற துன்பங்கள், துயரங்களை மட்டுமே மையமாக வைத்து ஜெபிப்பவர்களாக இருப்போம், அல்லது நம்முடைய ஆசாபாசங்களை மையமாக வைத்து ஜெபிப்பவர்களாக இருப்போம், நம்முடைய இந்த உலகம் சார்ந்த தேவைகளை மையமாக வைத்து ஜெபிப்பவர்களாக இருப்போம். யாக்கோபு தன் திருமுகத்தில் 1 சொல்வதை போல தீய எண்ணத்தோடோ அல்லது இந்த இச்சைக்குரிய காரியங்களோடு ஜெபிப்பவர்களாக இருப்போம். எனவேதான் ஒரு சில நேரங்களில் ஜெபம் புறக்கணிக்கப்படுகின்றன. இந்த சூழ்நிலைகளை எப்படி ஜெபிக்க வேண்டும், கடவுளுடைய திருவுளத்தை அறிந்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுப்பவராக இருக்கின்றார். எனவேதான் சொல்கிற பொழுது, நீ ஜெபிக்க வருகின்ற பொழுது தூய ஆவியின் துணையோடு ஜெபி என்று சொல்லுவார். என நம்முடைய உள்ளத்தின் பெருமூச்சுகளை எல்லாம் தன் ஜெபமாக மாற்றி இறை திருவுளத்திற்கேற்றார் போல இறை பார்த்து சமர்ப்பிக்கின்ற அந்த தூண்டுதலை தூய ஆவி நமக்கு கொடுப்பவராக இருக்கின்றார். மேலும் அதே தூய ஆவிதாமே நமக்கு ஒத்துழைப்பவராக இருக்கின்றார். இறைவனுக்கு ஏற்ற விதத்திலே வாழ
நமக்கு ஒத்துழைப்பு தருபவராக இருக்கின்றார். அவருடைய திட்டத்தை அறிந்து கொள்ளவும் அந்த திட்டத்தின்படி செயல்படவும் நமக்கு ஒத்துழைக்கின்றார், நமக்கு வெளிப்பாட்டை கொடுக்கின்றார் என்று சொல்லுகின்றார். இப்படி இந்த தூய ஆவியின் வல்லமையால் அவருடைய உடனிருப்பாள் நம்முடைய இறை விருப்பத்தை அறிந்து கொண்டு நம் அன்றாட வாழ்விலே கடவுளுக்கு உகந்தவர்களாக, கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக நம்மை தூய ஆவி மாற்றுகின்றார். இவ்வாறு தூய ஆவியால் நாம் கடவுளுக்கு உகந்தவர்களாக, ஏற்றவர்களாக மாற்றப்படுகின்ற பொழுது அழைப்பினுடைய உன்னதமான நிலை, முன்குறிப்பினுடைய இறுதி நிலையாக இருக்கின்ற அவருடைய மாட்சிமையிலே பங்கெடுக்கின்றோம். மாட்சிமை என்பது அவருடைய உயிர்ப்பில், நிலை வாழ்வில், என்றும் இறைவனோடு இணைந்து வாழ்கின்ற உன்னதமான நிலையில் நாம் ஒவ்வொருவரும் பங்கெடுப்பவர்களாக மாறுகின்றோம். அன்பு சொந்தங்களே, இதோ இந்த நாளிலே கடவுள் கொடுக்கின்ற இந்த ஆறுதலான செய்தி ஏற்றுக்கொள்வோம். நாம் முன்குறித்து வைக்கப்பட்டவர்கள், கடவுளுடைய ஆவியால் திடப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றவர்கள், ஆவியால் இயக்கப்படுகின்றவர்கள். ஆகவே அந்த ஆவியின் துணையாலே கடவுளுடைய மகத்துவமான மாட்சிமையிலே பங்கெடுப்போம். அவரோடு என்றும் இணைந்து இசைந்து வாழ்கின்ற மக்களாக இருப்போம். இந்த நாளிலே நீங்கள் இருக்கிற இடத்திலே, உங்கள் குடும்பங்களிலே இத்தகைய அருளுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவரே, எங்களை முன்குறித்து வைத்திருக்கின்றாய், நன்றி. இந்த நாள் முழுவதும் உம்முடைய ஆவியால் நாங்கள் இயக்கப்பட, எங்களுடைய இந்த உலகத்தில் ஈர்ப்புகள் எங்களிடமிருந்து தகர்த்தெறியப்பட்டு உம்முடைய திருவுலகத்திற்கு ஏற்றார் போல ஆவியின் குரலுக்கு செவி கொடுத்து வாழ்கின்ற மக்களாக இருக்க, அதன் வழியாக எங்கள் வாழ்வு உமக்கு ஏற்புடையதாய் மாற்றிட எங்களுக்கு அருள் தாரும் என்று சொல்லி ஜெபிப்போம். அழைத்த ஆண்டவர், ஆசீர்வதிக்கின்ற கடவுள் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தை நாள் முழுவதும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமேன். குணப்படுத்தும், எம்மை குணப்படுத்தும் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்தும்.